I am Dr. Durga Devi, consultant dermatologist practicing in Madurai. சன்ஸ்கிரீன்ஸ் நம்ம நெறைய யூஸ் பண்றோம். அந்த சன்ஸ்கிரீன் பத்தின ஒரு சின்ன அவேர்னஸ் ஆஸ் அ டெர்மடாலஜிஸ்ட்டா. ஆ சன்ஸ்கிரீன் நம்ம செலக்ட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் எஸ்பிஎஃப். அதாவது சன் புரொடெக்ஷன் ஃபேக்டர். இது யுவிபி ரேஸ் இருந்து நம்ம ஸ்கின்ன புரொடெக்ட் பண்ணும். இந்த எஸ்பிஎஃப் வந்து நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல ஐடியல் பார்த்தீங்கன்னா 50. 2வது சன்ஸ்கிரீன்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் புரொடெக்ஷன் கிரேட் ஆஃப் யுவிஏ. யுவிபி ரேஸ் எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு ஹார்ம்ஃபுல்லோ, அதே மாதிரி தான் யுவிஏ ரேஸும். இதோட சோர்சஸ் வந்து நம்மளோட சன்லைட், தென் இன்டோர் யூஸ் பண்ற எல்இடி லைட்ஸ், தென் விண்டோ வழியா வரக்கூடிய அந்த லைட் பெனிட்ரேஷன், அதாவது கார் விண்டோஸ், வீட்ல இருக்க விண்டோஸ். ஸோ இது வழியா யுவிஏ ரேஸ் வரும். இந்த யுவிஏ ரேஸ் ஸ்கின் கேன்சர் வரைக்கும் நமக்கு காஸ் பண்ணும். ஸோ அதோட ப்ரொடெக்ஷனும் இம்பார்ட்டன்ட். ஐடியல் பிஎஃப் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 4+. 3வது விஷயம் வந்து ஹெச்இவிஎல், அதாவது ஹை எனர்ஜி விசிபிள் லைட். நார்மலா விசிபிள் லைட்டோட ரேஞ்ச் வந்து 400 to 500 நானோமீட்டர்ஸ். இந்த விசிபிள் லைட்டோட சோர்ஸ் சன்லைட், தென் நம்ம யூஸ் பண்ற லேப்டாப், மொபைல். ஸோ இது வழியா தான் அந்த விசிபிள் லைட் வரும். இந்த ப்ரொடெக்ஷன் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் அதிகமா ஸ்க்ரீன் டைம் பண்றவங்க, தென் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது மெலாஸ்மா அப்படின்னு சொல்ற மங்கு, போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அதாவது ஏதாவது ஒரு க்ரீம் போட்டு அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கலாம். இல்ல செபோரிக் மெலனோசிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு பிக்மெண்ட்ரி கண்டிஷன், அதாவது பாடி ஒரு கலர், ஃபேஸ் ஒரு கலர்ல இருக்கும். ஸோ ஈஸியா சன் டேன் ஆவாங்க சில பேர். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த விசிபிள் லைட்லேருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஐடியல் சன்ஸ்கிரீனுக்கு இந்த 3 ப்ரொடெக்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த மாதிரி ஸ்கின் டைப்க்கு என்ன மாதிரி சன்ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ணணும்? இப்போ ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்கு, நிறைய ஆக்னி வருது, தென் டெய்லி நான் யூஸ் பண்ணணும், எனக்கு அந்த ஒயிட் காஸ்ட்லாம் வரக்கூடாது. அதுக்கப்புறம் ஹை ஹியூமிட் கண்டிஷன்ஸ், அதாவது ஒரு சீஷோர்ல இருக்கோம், இல்ல அவுட்டிங் போறோம். ஸோ இதுக்கு வந்து ஐடியல் சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா, இப்போ மாடர்ன் டைம்ஸ்ல அல்ட்ரா லைட் வெயிட் ஃப்ளூயிட் ஃபில்டு சன்ஸ்கிரீன்ஸ்ன்னு நெறைய வருது. சன்ஸ்கிரீன் எப்போ போடணும்? சன்ஸ்கிரீன் யூசுவலா நம்ம எப்போ வெளிய கிளம்புறோமோ, அதுக்கு 20 to 30 மினிட்ஸ் முன்னாடியே அப்ளை பண்ணணும். ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு வந்து 2 ஃபிங்கர் யூனிட்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம போடும்போது தான் அதோட கவரேஜ் நல்லாருக்கும். தென் சன்ஸ்கிரீன் எப்பலாம் அப்ளை பண்ணணும் அப்டின்னா, நார்மலா 4 ஹார்ஸ் ஒன்ஸ் அப்ளை பண்ணா போதும். வெயில்ல ரொம்ப நேரம் இருக்கும், இல்ல ரொம்ப ஸ்வெட் ஆகுது, இல்ல ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்டின்னா, இல்ல ஸ்விம் பண்றோம். இந்த மாரி டைம்ல சன்ஸ்கிரீன எவ்ரி 2 to 4 ஹார்ஸ் ஒன்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கணும். சன்ஸ்கிரீன் வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்ணணுமா? எஸ். நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரில சன்ஸ்கிரீன் வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்றது தான் பெட்டர். எப்படி நம்ம டெய்லி பிரஷ் பண்றோமோ, அதே மாதிரி சன்ஸ்கிரீன லாங்கா நம்ம யூஸ் பண்ணும்போது, ஏர்லியராவே நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்ஸ பிரிவென்ட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.